அருவாமிச கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள் தான் கந்த புராணம். என்னையா சொல்ற? எனக்கு இது விளக்க தெரியும். சரி, விளக்கம் சொல்லுங்க பாப்போம். இப்ப சூரசம்ஹாரம் எங்க நடக்குதுன்னா திருச்செந்தூர்ல நடக்குது. திருச்செந்தூருக்கு பழமையான பேர் என்ன? திருச்சீரலைவாய் அப்படிங்கிற பேர். திருச்சீரலைவாய். இப்ப சூரசம்ஹாரம் நடக்குதுல்ல, அப்படின்னா அருவாமிசை கொடுவா பார்வைனா சூரபதுமனுக்கு, ஆறுமுகம் கைய வச்சா தூள் அப்படின்னா இந்த ஆறுமுகங்கிற முருகப்பெருமான் வேளால் போய் சூரபதுமனை குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் தூளா போனதால் தான் அருவாமிசை கொடுவா பார்வை, ஆறுமுகம் கைய வச்சா தூள். இப்படி ஒரு விளக்கத்தை இந்த உலகத்திலேயே அவரால் சொல்ல முடியாது. அது எப்படி அருவாமிசையும் கொடுவா பார்வையும் சூரபதுமனுக்கு என்னமா பாண்டியில என்ன அண்ணனை பார்த்தியே அப்பத்தை கேட்டியே அண்ணனை பார்த்தியே அப்பத்தை கேட்டியே அப்படின்னா பட்டினத்தார் புராணம். என்ன புராணம் அழியாது, இது பட்டினத்தார் புராணம். தெரியல எது பட்டினத்தார் புராணம்? இதுதான். எங்க சொல்லுங்க பாப்போம். பட்டினத்தார் அன்னைக்கு நவகோடி நாராயணன் அவருக்கு பேரு. சரி, அப்பவே 9 கோடி. நவகோடி நாராயணன்றது வேற ஆளியா? அதாங்க இவரு பட்டினத்தார் 9 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாரு. பட்டினத்தார் வந்து சைவத்தை, அவர் சைவம், அவரு நாராயணன் பேர் வச்சிருப்பாரு அவரு. இல்ல பட்டினத்தார் 9 கோடி சொத்து வச்சிருந்தார். அவரோட பையன் மருதவாணன் போய் ஒரு கவி சொல்றார், காதற்ற ஊசியும் மாறாது காணும் கடை வழிக்கு. அப்படின்னா இந்த ஊசி கூட உடைஞ்சு விட்டா ஒன்றும் புண்ணியம் இல்லை ஏன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல. இதை கேட்டு அவருக்கு ஞானம் பிறந்தது. சொத்து பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டினத்தார் சாமியா போயிட்டார். அப்ப அவருடைய அக்கா என்ன பண்றாங்க, நண்பர்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன்னா என் தம்பி இப்படி சாமியாரா போயிட்டாரு, அண்ணனை பாத்தியான்னு கேட்கிறாங்க. அதான் அண்ணனை பார்த்தேன் அப்பத்த கேட்டேன்னா தம்பி பட்டினத்தார் அப்பா அக்கா கிட்ட பசிக்கிறது ஏதாச்சும் கொடுன்னு கேட்கிறார். அது என்ன பண்ணுது, தம்பியை கொள்றதுக்காக அப்பத்துல விஷத்தை தடவி கொடுத்துருச்சு. அதனால இவர் கோபப்பட்டு தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் சொல்லி அவர் வீட்டில் விட்டு எரிஞ்சார். நெருப்பு பிடிச்சி இருந்துச்சு. அதுதான் அண்ணனை பார்த்தையே அப்பத்தை கேட்டியே வீடு பிடிச்சி எரியும் போது. இதுதான் புராணம். இவ்வளவு சிரமப்பட்டு நான் படிச்சிருக்கேன்.